ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மேத்தமெட்டிக்கல் 360. இந்த வீடியோ நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல். இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல். இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு நிறைச்சார்பிலிருந்து குவிப்பரவல் சார்பு, cumulative distribution function from probability mass function. இந்த டாபிக் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்தகவு நிறைச்சார்பிலிருந்து குவிப்பரவல் சார்பு அப்படின்னு நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு தனிநிலை சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸின் நிகழ்தகவு நிறைச்சார்பு மற்றும் குவிப்பரவல் சார்பு ஆகிய இரண்டும் எக்ஸின் அனைத்து நிகழ்தகவுகளையும் கொண்டிருக்கும். அதாவது தனிநிலை சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். தனிநிலை சம்பாய்ப்பு மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் தனிநிலை சம்பாய்ப்பு எக்ஸ் என்னன்னு சொல்லி. நிகழ்தகவு நிறைச்சார்பு மற்றும் குவிப்பரவல் சார்பு ஆகிய இரண்டு எக்ஸின் அனைத்து நிகழ்தகவுகளையும் கொண்டிருக்கும். அதாவது இந்த நிகழ்தகவு நிறைச்சார்பும் குவிப்பரவல் சார்புக்கான ரெண்டு எக்ஸின் அனைத்து நிகழ்தகவுகளையும் கொண்டிருக்கும். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு நிறைச்சார்பு குவிப்பரவல் சார்பு ரெண்டுக்கானதும் நிகழ்தகவுக்கான வேல்யூஸை வந்து இந்த எக்ஸ் சம்பாய்ப்பு மாதிரி கொண்டிருக்கும்னு சொல்றாங்க. எக்ஸின் நிகழ்தகவு பரவலை இந்த இரண்டில் ஒன்று தீர்மானிக்க இயலும். எக்ஸின் இந்த நிகழ்தகவு பரவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல ஒன்று வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க நமக்கு யூஸ் ஆகும் இந்த சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸுங்கிறது. உண்மையில் தனிநிலை சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸின் பரவல் சார்பு எஃப்இனை எக்ஸின் நிகழ்தகவு நிறைச்சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ். நிகழ்தகவு நிறைச்சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடக்கான லிங்க் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். மூலமாக விளக்கலாம், அதற்கு நேர்மாறாகவும் விளக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 3 கண்டக்ட், அதாவது தன்னிலை சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸ், அதே மாதிரி நிகழ்தகவு நிறைச்சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த இடக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கும்போது இந்த நிகழ்தகவு நிறைச்சார்புலேருந்து குவிப்பரவல் சார்பு கண்டுபிடிக்கிற இந்த இது வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இப்போ இந்த டாபிக்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இந்த டாபிக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு நிறைச்சார்புலேருந்து குவிப்பரவல் சார்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் நெக்ஸ்ட் லைனில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு, ஒரு 6 பக்க பகலின் ஒரு பக்கத்தில் 1 என குறிக்கப்படுகிறது. அதன் இரு பக்கங்களில் 2 எனவும் மீதமுள்ள 3 பக்கங்களில் 3 எனவும் குறிக்கப்படுகிறது. அதாவது 6 பக்கம் இருக்க படை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 1 குறிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன் இரு பக்கங்கள் 2 பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் குறிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற 3 பக்கங்களையும் 3ங்கிற நம்பர் 1 2 3 அப்படின்னு 3 நம்பர் குறிச்சிருக்கதா சொல்லிட்டாங்க. இருமுறை பகடை ஓட்டப்படுகிறது. அதாவது இருமுறைனா இந்த பகடை வந்து பார்த்தீங்கன்னா 2டையும் ரொட்டேட் பண்றாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 2 பகடையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இருமுறை எழுதின் மொத்த தொகையை எக்ஸ் குறிக்கிறது எனில், அதாவது இருமுறை அதாவது ரெண்டு டைம் வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது கிடைக்கிற வேல்யூஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது மீன். இருமுறை எழுதின மொத்த தொகைனா ஆட் பண்ணணும் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கண்டிஷனாக இருக்கும்போது நிகழ்தகவு நிறைச்சார்பு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். செகண்ட் குவிப்பரவல் சார்பு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் 3 less than or equal to x less than 6 இது கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி எக்ஸ் கிரேட்டர் than or equal to 4 இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தீர்வு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இருமுறை எழுதின் மொத்த தொகை எக்ஸை குறிப்பதால் எக்ஸ் ஆனது 2 3 4 5 6 ஆகிய மதிப்புகளை கொண்டிருக்கும். அதாவது இருமுறை எழுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ அதே மாதிரி மொத்த தொகைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 படி ஒரே டைத் ரொட்டேட் பண்ணீங்கன்னா 1 விழுந்தாலும் என்ன ஆகும்? 2 தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1 2 விழுந்தா 3 கிடைக்கும். 2 2 2 விழுந்தாலும் 4 கிடைக்கும். 2 3 விழுந்தாலும் 5 கிடைக்கும். ஸோ 3 3 விழுந்தாலும் 6 கிடைக்கும். மொத்த பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6ன்னு சொல்லி இந்த பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தனிநிலை சம்பாய்ப்பு மாதிரி அந்த டாப்பிக்கும் அது பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்கும்போது தான் புரியும் எப்படி 2 3 4 5 6 அவங்க கன்சிடர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை பொறுத்து என்ன சம்பாய்ப்பு மாதிரி வரும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு கூறுவழி கண்டுபிடிக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தனிநிலை சம்பாய்ப்பு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கூறுவழி தெரியணும். அதனால கூறுவழி எஸ்.
அவங்க சொல்லிட்டாங்க ஒரு பகடை 2 பகடை. ஒவ்வொரு படையிலே பக்கம் 1 2 2 3 3 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுல 1 2 2 3 3 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6ன்னு மாறி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1 1 விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2 2 2 விழுந்துச்சுன்னா 4 2 2 மறுபடியும் விழுந்துச்சுன்னா 4 3 3 விழுந்துச்சுன்னா 6 3 3 விழுந்துச்சுன்னா 6 3 3 விழுந்துச்சுன்னா 6. அதாவது 2 பாடை ரொட்டேட் பண்ணும்போது அதோட கூர்வெளியோட மொத்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 36. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூர்வெளிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அந்த வீடியோ கண்டினியூஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த கூர்வெளி வந்து 36 வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பகடைக்கு போடும்போது. ஸோ அப்போ 36 வாய்ப்பு இருக்கு. அந்த 36 வாய்ப்பு எப்படியோ சிம்பிளா நம்ம நோட் பண்ணி எழுதுறதுனா கிடைக்கும். அதாவது 1 1 விழுந்ததும் போது இதை ஆட் பண்ணி 2 எழுதிருக்காங்க. 2 2 விழுந்தா 4. அந்த மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் 3 3 4 4ன்னு வந்திருக்கும். இந்த லைன் 3 3 4 4ன்னு வந்திருக்கும். இது 4 4 5 5ன்னு அது மாதிரி தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 எடுத்துட்டீங்கன்னா 3யும் 2வும் விழுகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அது 5 அப்படிங்கிறது தான் அதில் மீன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். அருகிலுள்ள அட்டவணை எஸ்ஸில் இருந்து, அதாவது இதுதான் கூர்வெளி, அதுல இருந்து எடுத்திருக்காங்க. சமவாய்ப்பு மாறியின் மதிப்பு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டைலே பார்த்தோம். சமவாய்ப்பு மாறியின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆடான்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல. அதனால 2 3 4 5 6 மொத்தம் இந்த 5 வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமவாய்ப்பு மதிப்புல இருக்கு. அது நிறையாட்டே வந்திருக்கு. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அதாவது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறு விபங்களின் உறுப்புகள் எண்ணிக்கை. அதாவது ஒரே சமவாய்ப்பு மதிப்பு நிறையாட்டே வந்திருக்கு. நிறைய பாசிபிலிட்டி நிகழ்ச்சியில வந்திருக்கு. அப்போ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாட்டே வரதான் நேர்மாறு பிம்பங்கள்னு சொல்றாங்க. அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் தான் வந்திருக்கு. அதனால 1 எடுத்திருக்காங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்திருக்கு. அதனால 4 எடுத்திருக்காங்க. 4 வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம் வந்திருக்கு. இங்க 4, இங்க 3, இங்க 3. அதனால 10 டைம் எடுத்திருக்காங்க. 5 வந்து பார்த்தீங்கன்னா இங்க இங்க 6, இங்க 6 12 டைம் வந்திருக்கு. அதனால 12 எடுத்திருக்காங்க. 6 வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம் வந்திருக்கு. அதனால 9 எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தம் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 36. அதாவது நான் சொன்ன மாதிரி கூர்வெளி எஸ் 2 பாடம் ரொட்டேட் பண்ண 36 வந்துருச்சா? ஸோ அப்போ கூர்வெளி கரெக்ட். ஸோ அப்போ நேர்மாறு பிம்பங்களோட வேல்யூஸும் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 36. அடுத்து ப்ராபிலிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சம்பாதி மாதிரி அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ராபிலிட்டி நம்ம தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இது நிகழ்த்தவனை ரிசால்வ் கண்டுபிடிக்கணும்னா இந்த டேபிள் ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரணும். ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 1/36. அதாவது ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா தண்ணி சம்பாதி மதிப்பு 2 இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நிகழ்த்தவன் பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருதுன்னா பார்த்தீங்கன்னா 2 எவ்வளோ டைம் நிகழுது? ஒரு டைம் தான் நிகழுது. அப்போ ஒரு டைம்னா 1 ப்ராபிலிட்டிக்கு என்ன டெஃபினிஷன்? நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு மொத்த வாய்ப்பு. ப்ராபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு அந்த பார்த்துருப்போம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி இந்த ப்ராபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 மொத்த வாய்ப்பு எவ்வளோ? 36. 1/36. இதே மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்திருக்கு. அப்போ 4/36. அதே மாதிரி 4 வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம் வந்திருக்கு. அப்போ 10/36. 5 வந்து பார்த்தீங்கன்னா 12 டைம் வந்திருக்கு. அதே மாதிரி 12/36. 6 வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம் வந்திருக்கு. அப்போ 9/36. ஸோ நம்ம ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். மாதிரி நிகழ்த்தவு நிறைச்சார்பானது. அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோமா? ஸோ ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நிகழ்த்தவு நிறைச்சார்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிகழ்த்தவு நிறைச்சார்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமவாய்ப்பு மாறியின் மதிப்பு ஃபர்ஸ்ட் வரையும். செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இது ப்ராபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ நிகழ்த்தவு நிறைச்சார்பு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அப்போ சமவாய்ப்பு மாறியின் மதிப்பு, அதாவது ஒரு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/36. அதாவது 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/36, 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/36, 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10/36, 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12/36, 6 வந்து பார்த்தீங்கன்னா 9/36. ஸோ நம்ம நிகழ்த்த சார்பான டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே கிராஃப் போடுறோம். அதாவது எக்ஸ் சமயமாரியோட வேல்யூஸ் வந்து எக்ஸ்லையும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிலையும் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2க்கு 1/36. அப்போ 2 1/36 வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட். அதே மாதிரி 3 4/36. 3 இங்க இருக்கு. 4/36 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல. ஸோ செகண்ட் பாயிண்ட். 4 வந்து பார்த்தீங்கன்னா 10/36. ஸோ இது கடைசி பாயிண்ட் அது இருக்கு. 5 வந்து பார்த்தீங்கன்னா 12/36. ஸோ அது அதுக்கு மேல பாயிண்ட்.
6 வந்து பார்த்தீங்கன்னா 9/36. இந்த 12க்கும் 9க்கும் கீழே இருக்கு இந்த ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஃப்லையும் நிகழ்த்தவணை சார்பை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இது ஒரு சார்புங்கிறனால அட்டவணை டைப்பும் கிராஃப் டைப்லையும் மென்ஷன் பண்ணுறோம். செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் நிகழ்த்தகவு நிலை சார்பு, அது குவிப்பரவல் சார்பு கண்டுபிடிக்கிறோம். வரையறையின்படி தனிநிலை சமன்பாடு மாறின் குவிப்பரவல் சார்பானது. அதாவது தனிநிலை சமன்பாடு வச்சு குவிப்பரவல் சார்பு எப்படி வருதுன்னா, f of x equal to probability x less than or equal to x equal to sum of xi less than or equal to x probability of x equal to xi. அதாவது பார்த்தீங்கன்னா குவிப்பரவல் சார்புங்கிற டாபிக் லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா புரியும் இந்த f of xங்கிற ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதை நீங்க மெமரைஸ் பண்ணி தான் தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்பாய்ப்பு மாறியோட மதிப்பு, அதாவது 2க்கு கீழே இருக்கும்போது அதோட வேல்யூஸ் தான் 0 தான். ஏன்னா நம்ம பார்த்தோம் 2, 3, 4, 5 தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ தான் மைனஸ், அது குவிப்பரவல் சார்னா மைனஸ்ல போகும்போது நம்மளுக்கு என்ன 0 விட கம்மியாக போகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் 2, ஏன்னா சம்பாய்ப்போட ஃபர்ஸ்ட் மதிப்பு 2. ஸோ இப்போ இந்த எக்ஸ் படி இந்த இடத்துல ஃபார்மா 2 போட்டிங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு சம் ஆஃப் என்ன ஆகும், -∞ to 2 வரைக்கும் போகுது. அப்போ இந்த சம் ஆஃப் என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸோட மதிப்பு 2லேருந்து மைனஸ் இருக்கு. அதாவது இதை வந்து நம்ம சம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் 2, அதாவது 2 விட கம்மியாக தான் இருக்கும் வேல்யூ, எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி இன்னொன்று வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, அதாவது -∞ நம்ம லெஸ் தென்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். -∞ வந்து லெஸ் தென் 2ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் 2 விட கம்மியாக தான் இருக்கும் -∞னால. ஸோ அப்போ சம் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தாச்சு, செகண்ட் வந்து 2 இருக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 லாஸ்ட் டேலே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நம்ம எதனால 0 எடுத்தோம்னா 2, அது கீழே இருக்க வேல்யூஸ் 0 தான். ஆனால் நமக்கு 2, 3, 4, 5, 6 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால 0, அது கீழே ஒரு ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. அதனால 2 வந்து பார்த்தீங்கன்னா 1/36. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/36, 1/36. அதாவது எஃப் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1/36. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 3க்கும் அந்த இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணி வந்தீங்கன்னா -∞ to 3 போட்டிருக்கு. அப்போ என்ன ஆகும், இதுக்கும் அதே -∞ என்ன ஆகும், இந்த இடத்துல பார்த்தோம் -∞ to 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தென் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அதுக்கு அதே தான். அப்போ என்ன வரும், 2, 3ங்கிறது இருக்கு, பேலன்ஸ் இருக்குது என்ன 3 வரைக்கும் போட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஏன்னா 2, 3 நமக்கு தெரியும், 2, 3யோட வேல்யூ தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஃபைனலாக 5/36 வருது. எஃப் ஆஃப் 4 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -∞. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படிங்கிறது -∞க்காக. அப்போ 4 போதா, அப்போ 2க்கு மேலே இருக்க வேல்யூ சொன்னேன் 2, 3, 4. ஓகேங்களா, அதாவது 2, 3, 4 இதுவும் நமக்கு 2, 3, 4 வேல்யூஸும் அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 15/36 நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எஃப் ஆஃப் 5, இதுக்கும் 5 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -∞ to 5. அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தென் 2, 2க்கு அப்புறம் 2, 3, 4, 5 இதோட வேல்யூஸும் தெரியும். 2, 3, 4, 5 வேல்யூ நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது 27/36. எஃப் ஆஃப் 6, இதுக்கும் அதே மாதிரி 6 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -∞ to 6. இதுக்கு போடும்போது லெஸ் தென் 2, அப்புறம் 2, 3, 4, 5, 6 இந்த வேல்யூ நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக 1 நமக்கு கிடைக்குது. ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அதாவது நிகழ்த்தொடர் நிலைச்சாப்புல வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற அந்த வேல்யூக்குள்ள வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அதோட சார்பு எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி 1 வந்துச்சுன்னா அது வந்து நிகழ்த்தொடர் நிலைச்சார்பு தான். ஸோ அப்போ இது நிகழ்த்தொடர் நிலைச்சார்பு தான். எனவே குவிப்பரவல் சார்பானது, அப்போ இந்த சொல்யூஷன் அப்போ குவிப்பரவல் சார்பு வந்து பார்த்தீங்கன்னா குவிப்பரவல் சார்பு, அதாவது 0ங்கிற வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள இருக்கும்னு சொன்னா -∞ கூட அந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே -∞ வந்து அந்த குவிப்பரவல்னால இருக்கிறனால இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0 தான். 2 இல்ல 3 கீழே இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1/36. 3 எக்ஸ் லெஸ் தென் போட்டால் அதுக்கு என்ன வேல்யூ, 3 தான் வேல்யூ. அப்போ 3ஓட வேல்யூ 5/36 நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி. அதே மாதிரி 4 லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ், அப்போ அதுக்கும் 4 தான் மெயின். அப்போ அதுக்கும் கண்டுபிடிச்சு 15/36. அதே மாதிரி 5 லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் 6, அதுக்கும் 5 தான் அர்த்தம். 6க்கு வந்து ஈக்குவல் கொடுக்கலாம், அப்போ 5 தான். அப்போ 5க்கும் இதுதான் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 6 இல்லை அதை விட பெருசு இருந்தாலும் 6க்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் லெஸ் நாட் ஈக்குவல் டு வேல்யூ 1.
இது அப்படியே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு சம எஃப்ஆரோட மதிப்பு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 1/36 இங்கே வருது. 3 பார்த்தீங்கன்னா 5/36, 4 15/36, 5 27/36, 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. இது அப்படியே லைன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா. ஸோ இது மாதிரி சார்புனாவே இந்த குவிப்பரவல் சார்போட டயக்ராம் இது. சார்பு குவிப்பரவல் சார்பு வந்து அடுத்த தேர்ட் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி 3 less than or equal to x equal to less than 6. அப்போ என்ன வரும், less than or equal to என்ன சொல்லியிருக்கேன், அதாவது இந்த மாதிரி லிமிட்ல குறிச்சாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 less than or equal to ஈக்குவல் டு போட்டாங்கன்னா 3 வரும்னு அர்த்தம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் சம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 to 5 இதை வந்து அப்படியே இந்த ஃபார்ம்ல, அதாவது அந்த குவிப்பரவல் சார்போட ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ 3 5 வரும். அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 என்னன்னு தெரியும். ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டைலே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த வேல்யூஸ் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4/36, 10/36, 12/36, சிம்பிளி பண்ணும்போது 26/36. therefore தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அதுக்கான சொல்யூஷன் 26/36. ஃபோர்த் ஒன் அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வரும், கிரேட்டர்னா 4 விட பெருசு, அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஏன்னா நம்ம 6 வரைக்கும் ஆல்ரெடி சம்பை மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸ் நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 10/36, 12/36, 9/36. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 31/36. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தானே ஈக்குவல் டு 4க்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 31/36. இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தவு நிலை சார்பு குவிப்பரவல் சார்பு இந்த தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அதில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் இந்த மொத்த டாபிக், அதாவது தன்னிலை சமமான என்ன, நிகழ்த்தவு நிலை சார்பு குவிப்பரவல் சார்பு என்னன்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக இந்த ஒரே ப்ராப்ளத்தில் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குவிப்பரவல் சார்புனா என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா எப்படி ஜென்ரேட் ஆச்சுன்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.